நான் கனடாவில் இருந்து வந்திருக்கேன். இன்றைக்கு தான் முதல் முறையாக கும்பாவாசத்துக்கு வந்த நான் 10 மே வேறு நாடுகளில் இந்த லண்டன், அமெரிக்கா, கனடா, பிரான்ஸ் எல்லாம் உலகத்தில் உலக பூமி பந்தில் எங்கெங்கெல்லாம் நாடுகள் இருக்கோ அங்குள்ள பக்தர்கள் எல்லாருமே வந்து இங்கே வைரவ பெருமானுக்கு அந்த வணக்கம். நான் கனடாவிலிருந்து வந்திருக்கிறேன். என்னுடைய பெயர் சத்யநாதன் வேலுப்பிள்ளை. நான் கனடாவிலிருந்து வந்திருக்கின்றேன். கனடாவை பொறுத்தவரையில் 4-5 பேர் இங்கே வந்திருக்கிறார்கள். சுவிஸிலிருந்து என் பெயர் பிரபாகரன் ஐயா என்று அழைப்பார்கள். சுவிஸில் இருந்தும் லண்டனில் இருந்தும் பாரிஸில் இருந்து இங்கு வந்திருக்கிறார்கள். அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் சுவிட்சர்லாந்து மேன் மாநிலத்தில் நீண்ட காலமாக இருக்கின்றேன். இது எனது ஊர் பத்தமேனி ஞான வைரவர். இது 1907ஆம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டது. தனுஷன் வியூ யூடியூப் சேனலை பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுடைய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் அச்சுவேலி தனுஷன். என யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இன்றைய வாங்க நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கையில் வட மாகாணத்தில் அச்சுவேலி பிரதேசத்தில் இருக்கிற பத்தமேனி ஞான வைரவர் ஆலயத்தில் நிற்கிறோம். இந்த பத்தமேனி ஞான வைரவர் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதிதாக ஒரு ராஜகோபுரம் ஒன்று அமைத்து இன்றைய தினம் 30ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு கும்பாபிஷேக நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றிருக்குது. இந்த பத்தமேனி ஞான வைரவர் ஆலய கும்பாபிஷேக நிகழ்வு தொடர்பான காணொளியை உங்களுக்கு வழங்க உள்ளேன். வேறு உங்கள் காணொளிக்குள் செல்லலாம். சிரசென விளங்குகின்ற யாழ்ப்பாணத்திலே சைவமும் தமிழும் சிறந்தோங்கி இருக்கின்ற நீர்வளத்தோடு நிலவளம் சிறப்பாக இருந்து விவசாய பயிர்கள் எல்லாம் நன்கு வளர்கின்ற இந்த அச்சுவேலி பத்தமேனி கிராமத்திலே காக்கமங்கள் காவலனாக காண்பறிந்த பேரொழியாக திகழ்கின்ற ஞான வைரவ பெருமானுடைய ஆலயத்திலே புனர்தாரண பணிகள் சிறப்பாக நடைபெற்று அங்கே வர்ணங்கள் தீட்டப்பட்டதோடு ஒரு கோயில் என்றால் கோபுரம் என்பது மிக முக்கியமான கோபுரம் இறைவனுடைய பாதம் போன்றது. பாதத்தை தான் நாங்கள் வழிபட்டு அருள் பெறுவது எங்களுக்கு மேலான. பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் பழன நகராதே என்று தேவாலயங்கள் நமக்கு சொல்லும். அப்படியான ஒரு ராஜகோபுரத்தை புதிதாக அமைத்து இன்றைய புண்ணியமான இந்த தைத்தியங்கள் விரதம் அனுஷ்டிக்கின்ற வெள்ளி வாரம், அது மட்டுமல்ல திருவாதிரை நட்சத்திரம். உண்மையிலே இந்த ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகத்தினுடைய பிரதம சிவாச்சாரியாராக விளங்குகின்ற சிவஸ்ரீ கிருஷ்ண யோகீஸ்வர குருமலையா அவர்கள் தன்னிடத்தில் இருக்கின்ற அனுபவத்தையும் ஆற்றலையும் கொண்டு இந்த வைரவ பெருமானுடைய மகா கும்பாபிஷேகத்தினுடைய முகூர்த்த நிர்ணயத்தை சிறப்பாக செய்து இந்த மகா கும்பாபிஷேகம் என்று சொல்லுகின்ற பெருஞ்சாந்தி எளிதாக நடைபெற்றிருக்கிறது. ஒரு காலத்திலே திருஞான சம்பந்த குழந்தை இந்தியாவிலே திரு மயிலாப்பூருக்கு செல்லுகிறார்.
विष्णवे स्वादियो मनसा देवयन्दः लाजपद्माञ्जलिं समर्पयामि दन्ताय मे दत्ताय क्षेमश्च मे प्रतिश्च मे विश्वञ्च मे महश्च मे संविच्च मे जातञ्च मे शोच्च मे प्रशोच्च क्षीरञ्च मे लजश्च मरुदञ्च मे मदञ्च मे विष्णुरुद्रमा नमो ब्रह्मणे नमस्ते वाय त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वामेव प्रत्यक्षं ब्रह्मावादिशम् प्रथमवादिशम् आवीन्वाम् आवीद्वद्दारवीरवाय भौ विष्णवे वरिन्दत्वा रुद्राय वरिन्दत्वा अनन्ताय वरिन्दत्वा अग्नये वरिन्दत्वा यत्पूजितं मया देव परिपूर्णं ददस्तु मे श्रीरुद्रं न जानामि क्षमगाहनं न जानामि विसर्जनं पूजां विधिं न जानामि क्षम्यतां भैरवेश्वरः गरगरणकृतं वा कर्मवाक्कायजं वा श्रवणनयनयं वा मानसं वा परातं विगितम् अविगितं वा सर्वमेव क्षमस्व जय जय करुणाब्धे श्रीमहादेव शम्भो स्वरूपः
देवराज सेव्यमान भावनाग्रिपङ्कजम् व्याळयज्ञसूत्रमिन्दुशेखरं कृपाकरं नारदादि கும்பாபிஷேகத்தினுடைய நினைவு சின்னமாக பதிக்கப்பட்ட அந்த ஒவ்வொரு ஆண்களும் சைவ மக்களாகவும் சிவ புண்ணியமாகவும் இந்த ஆலயத்திலே கும்பாபிஷேகத்திலே வருகின்ற பொழுது அவர்களுக்குரிய வஸ்திரம் என்று சொல்லப்படுகின்ற கும்பாபிஷேகத்தினுடைய பதிப்புரையாக அங்கே பதிக்கப்பட்டு வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே அவர்களும் இங்கே புலம்பெயர்ந்த நாட்டில் இருந்தவர்கள் அன்போடு தன்னுடைய குலதெய்வத்தினுடைய சின்னமாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்குமே வழங்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் எல்லோருமே நல்ல நிறைவான இந்த கும்பாபிஷேகத்தில் நிறைவாக மங்களத்தோடு மங்கள இசையோடு இந்த கும்பம் இப்பொழுது உத்தாபனம் ஆகின்றது. மிகுதியான கிரிகை வழிபாடெல்லாம் எல்லோருமே நடைமுறை இருக்கிறது. ஆலயத்தினுடைய பிரதமர் நிகழ்த்தி தியாகராய விக்னராய குருக்களை அவர்களுடைய ஆசி இந்த மகா கும்பாபிஷேக பெருவிழாவை உதயதாரர்கள் இந்த பிரதேசத்தில் மகா கும்பாபிஷேகத்தில் உணாவில் சிவஸ்ரீ குணா நிசாங்க குருக்களையா அவர்கள் அந்த சிம்ம குரலிலே சர்வ சாதகாச்சாரியாராக இருந்து மந்திரங்களை எல்லாம் உச்சாரணம் செய்ய அவர்களோடு கோப்பாய் வெள்ளூர் பிள்ளையார் ஆலயத்தினுடைய பிரதம குரு சிவசேகர் சனாதன சர்மா அவர்கள் தான் கற்றுக்கொண்டதன் பிரகாரம் அழகாக ஆழமான உட்பொருளோடு கலைஞர்கள் ஒன்று சேர்ந்து பக்தி பூர்வமாக அங்கே மல்லாரி முழக்கம் முழக்க இந்த மகா கும்பங்கள் திருவீதி விழா வருகிறது அல்லவா. காப்பு கலகமன கண்டசுரன் அரசைய பாடகக்கால் ஆடிவர எட்டு திசையும் தன் திருவர்களாலே அருள் பாலித்துக் கொள்கின்ற அட்ட வைரவ மூர்த்தியாக விளங்குகின்ற வைரவ மூர்த்திகளிலே
பரமேஸ்வர பெருமான் இந்த உலகத்தினுடைய சத்தாவாக இருக்கின்ற சிவபெருமானுடைய திருமணம் அதுபோல சிறப்பாகவே 2 மணிக்கோபுரங்கள் அமைந்து புத்தம் புதிய மணிக்கோபுரமாக நிகழ்த்திக் கொள்ளுகிறார்கள். உண்மையிலே இந்த மகா கும்பாபிஷேகத்திலே தியாக சம்ரட்சர்களாக எங்களுடைய வளலாயூர் ஜெயம் அரவிந்த சர்மா அவர்கள், ஊரலுசோ தேவநாத சர்மா அவர்கள், தாமரை மலர்கள் விரைவாக தெரிந்து கொள்ள அந்த மகா கும்பாபிஷேகம் பெருமாளுக்கு திருக்கலையா அவர்களோடு இங்கே சிறப்பாக இந்த மகா கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய சர்வ பாதுகாச்சாரியாராக விளங்குகின்ற அந்த நிவேதனம் செய்து இருக்கிறார்கள். அந்த ஓங்கார நாதத்தை எழுப்பிக் கொள்கின்ற அந்த மணிக்கோபுரங்களுக்கு உரிய தூண் அபிஷேகம் சரியாக நடைபெற்றுக் கொள்கிறது. அமைந்திருக்கிறது அல்லவா? இதைத்தான் வீரர்கள் அமர்ந்தவர்கள் ஆக பெருமானை வரவேற்றுக் கொள்ள இப்பொழுது அந்த கும்பாபிஷேகம் போல பெருமானுக்கும் பரிசுர தெய்வங்களும் சொல்லிய அந்த கும்பாபிஷேகங்களை சிவாச்சாரியார்கள் சிறப்பாக கொள்ளுகிறோம். அரோகரா
மகா கும்பாபிஷேகம் வேகம் நடைபெறுகிறது. ஆகவே ஆலயத்தினுடைய இந்த கிராமத்திலே வாழ்ந்து இன்றைக்கு புலம்பெயர்ந்து வெளிநாடுகளிலே அமெரிக்கா, கனடா, சுவிட்சர்லாந்து, லண்டன், ஜெர்மன் என்று பல்வேறு நாடுகளிலும் வாழ்ந்து கொள்ளுகின்ற அதிகவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எம்பெருமானார்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து அழகான ஒரு கோயிலை அமைத்து இந்த மகா கும்பாபிஷேகத்திலே அடங்கி இருக்கிறார். அதிலே இன்னும் சில கிரியைகள் என்று சில பேர் சிந்திக்கிறார். அன்பர்களே, கும்பாபிஷேகம் என்பது பெரும் சாந்தி. கிட்டத்தட்ட 64 வகையாக அக்கைக்கு நன்றி கூறி சிவாச்சாரிய பெருமக்கள் எழுந்து ஒரு வெளிப்புறமாக யாகசாலை பக்கமாக நீங்கள் எல்லோரும் செல்ல வேண்டும். சிவாச்சாரியார்கள் உங்களுக்கும் கும்ப நீரினாலே புரோட்சித்து உங்களுக்கும் பைரவ பெருமானுடைய திருவருள் கிடைக்க பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார்கள். ஆகவே இன்றைக்கு ஓடி ஓடித்தான் தெரியும், உடத்தை இருப்பதல்ல நோக்கம். இருந்தவர்களுக்கும் சிவாச்சாரியார்கள் அங்கே தங்களுடைய புண்ணியமான அந்த கைகளினாலே கும்ப நீரை ஊற்றுகிறார். இது எல்லாரும் கிடைக்காது. சில பேருக்கு இறந்த பின்னாலே தான் கும்பத்தை ஊற்றுவார். ஆனால் ஆலயத்திலே கும்பாபிஷேகம், சங்காபிஷேகம் போன்றவற்றை நிகழ்த்திய உபயகாரர்களுக்கு சிவாச்சாரியார்கள் ஆலயத்திலே வைத்து கும்ப நீரினாலே அபிஷேகம் செய்வார். அந்த கும்ப நீர் தெளித்து உங்களுக்கும் உங்களிடத்திலே இருக்கின்ற தோஷங்களை நீக்கி தோஷங்களை பரமேஸ்வர பிரீதம் गंध कुंकुम मालादिभिः अलंकृत्य पूजयेत् मुखे नमः उदरे ओम रुद्राय नमः हस्तमादिपादान्तम् ओम ईशान तत्पुरुषो नमः हस्ते ओम धेनुकपिलाय नमः पूर्वपादयोः ओम ऋग्वेदाय नमः यजुर्वेदाय नमः अमरपादयोः ओम सामवेदाय नमः अथर्वणवेदाय नमः इति सम्भूत्य कोरूपं मात्रमा शक्ति शृङ्गाग्रे सर्वदेवता भवन्ततन्त्र दैवत्कोटि देवतानाम् आवाहयामि सर्वस्याप्य सर्वस्यरित्य सर्वमेवदेनाहाप्नोति सर्वं जयति भक्तजनाः ॐ नमो भक्तिविधेभ्यो देवानां ज्योतिः ॐ
நேரம் சற்று நேரம் நீங்கள் அமைதியாக வணக்கம். நாங்கள் புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து இன்று வந்திருக்கிறோம். நான் கனடாவிலிருந்து வந்திருக்கின்றேன். கனடாவை பொறுத்தவரையில் 4-5 பேர் இங்கே வந்திருக்கிறார்கள். சுவிஸிலிருந்து என் பெயர் பிரபாகரன், ஐயா என்று அழைப்பார்கள். சுவிஸில் இருந்தும் லண்டனில் இருந்தும் பாரிஸில் இருந்து இங்கு வந்திருக்கிறார்கள். புலம்பெயர்ந்த மக்களால் தான் இந்த கோயிலை இந்த கோபுரத்தை பெரும் அளவில் செலவழித்து இந்த கோயிலை புனரமைப்பு செய்திருக்கிறார்கள். அதுக்கு எங்கள் புலம்பெயர்ந்த மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் இங்குள்ள தாயகத்தில் வாழும் எங்கள் இளைஞர்கள் அவர்களால் தான் அவர்களின் முயற்சியால் தான் இதுகள் எல்லாம் ஒப்பறியது. மற்றும் எங்கள் வசந்தன் அவர்கள் இதில் பெரும் பங்களிப்பாற்றியிருக்கிறார். ஓகே, நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எனது பேர் இளநிலா சத்யநாதன். நான் கனடாவில் இருந்து வந்திருக்கேன். இன்றைக்கு தான் முதல் முறையாக கும்பாவாசத்துக்கு வந்த நான் 10 மேனியில் இந்த அப்பாண்ட குலதெய்வத்துக்கு நல்லா சிறப்பாக நடந்தது. நல்லா இருந்தது. நன்றி, வணக்கம். அன்பர்களுக்கு நான் தான் உங்களுடைய ஏகே சுமன் எஸ்பி கன்சல்டன்சியுடைய ஓனர். நாங்கள் இன்றைக்கு அருள்மிகு ஞான வைரவர் அச்சுவேலி பத்தமேனி ராஜகோபுர மகா கும்பாபிஷேகத்துக்கு வந்திருக்கிறோம். இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இந்த கும்பாபிஷேகம் ஆலய வேலைகள் அனைத்துமே முடிந்து நிறைவேறியிருக்கிறது. இதற்குள்ள எனக்கும் இந்த கும்பாபிஷேகத்தில் பங்கெடுப்பதற்கு அந்த இறைவன் அருள் புரிந்திருக்கிறார். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அந்த மாதிரி இனியில்லேன்னு மிகச் சிறப்பாக நிறைய மக்கள் புடைசூட, அன்பர்கள் அடியார்கள் புடைசூட, வேறு நாடுகளில் இந்த லண்டன், அமெரிக்கா, கனடா, ஃப்ரான்ஸ் எல்லாம் உலக பூமி பந்தில் எங்கெங்கெல்லாம் நாடுகள் இருக்கோ அங்குள்ள பக்தர்கள் எல்லாருமே இங்கே வைரவ பெருமானுக்கு அந்த அபிஷேகத்தில் இதில் எல்லாத்துலேயுமே கலந்து கொண்டு மிக மிக சிறப்பாக நடந்தது. புல்லரிக்கிறது, என்ன கேட்டீங்கன்னா மெய் சிலிக்க வைக்கிறது. நானும் அதில் பங்கெடுத்து நினைச்சு எனக்கு அந்த வரவேற்பு கிடைத்து நினைச்சு அடியாருடைய வைரவ பெருமானுடைய அருள் கிடைத்து நினைத்து பெருமகள் அடைகிறேன். நீங்கள் இந்த யூடியூப்பை பாருங்கள், ஃபுல் ப்ரோக்ராம் வடிவாக பாருங்கள், தட்டிட்டு போயிடாங்க, ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கும் அந்த அருள் கிடைக்க வேண்டும்னு சொல்லி அந்த வைரவ பெருமானை உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் வேண்டி இருக்கின்றேன். நன்றி, வணக்கம். தினங்கள் இங்கே மண்டல அபிஷேகம் அம்மாவோட விளக்கு பூசை வசந்தன் இதுக்காக பல பிரச்சனைகளை சந்தித்து உங்களுடைய கல்லறைகள் எல்லாத்தையும் வாங்கி
அந்த கண்ணால் இந்த கோபுரத்தை கட்டி முடித்த பெருமைக்குரிய வசந்தனுக்கும் அவரது தாயார் நல்ல அம்மாவிற்கும் அவரது பாரியார் மனைவி இந்த நேரத்தை யாருக்கும் ஒதுக்கி கொடுக்கும் அவரது ஆலயத்தை செய்வதற்கு நேரத்தை கொடுத்த மனைவிக்கு வாங்க தயவு செய்து வாங்க பார்வதி குமார் அவர்களை தயவு செய்து முன்பு வருமாறு தாழ்வாளர் வழங்குகின்றோம். இந்த ஆலயத்திற்கு அவர் ராஜகோபுரத்தை கட்டி முடிக்க வேண்டும் என்றால் கொள்கின்றோம். ஒன்று வலுகாய் வணக்கம். நான் கனடாவிலிருந்து வந்திருக்கிறேன். என்னுடைய பெயர் சத்யநாதன் வேலுப்பிள்ளை. என்னென்றால் இது ஒரு பிரமாண்டமான ஒரு வைரவருக்குரிய ஒரு பிரமாண்டமான ஒரு நிகழ்வு. அதாவது வைரவருக்கு ராஜகோபுரம் அமைச்சு ஒரு பிரமாண்டமான ஒரு நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு எம்பெருமான் என்னை எங்களுடைய குடும்ப சாகிதம் அழைத்திருக்கின்றார். அந்த அருள் பாலிக்கின்ற பெருமான் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அருளை தந்திருக்கின்றார். முதல் அந்த பெருமான தலைவணங்கி இப்படி ஒரு நிகழ்வுக்கு இந்த ராஜகோபுரம் அமைப்பதற்கு புலம்பெயர் தமிழர்கள், தாயத்தில் உள்ள புலம்பெயர் உறவுகள், தாயத்தில் உள்ள பத்தமேனி அச்சுவேலி உறவுகள் என்பன மிகவும் ஒரு பெரு நிதியை தந்து இந்த ராஜகோபுரத்தை அமைப்பதற்கு உதவி செய்திருக்கணும். இதையிட்டு நாம் பெருமையும் பக்தியும் ஒரு இறையருள் அவர்களுக்கு எல்லாம் ஒரு இறையருள் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் இறையருள் கட்டாயம் கிடைக்கும், அவர்களுடைய வாழ்வு சிறக்கும் என்பதை கூறிக்கொண்டு நன்றி, வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் சுவிட்சர்லாந்து மேன் மாநிலத்தில் நீண்ட காலமாக இருக்கின்றேன். இது எனது ஊர் பத்தமேனி ஞான வைரவர். இது 1907 ஸ்தாபிக்கப்பட்டது. இன்று கோபுரத்தை கண்டு இந்த உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் மக்களும் வந்து எங்களோட பத்தமேனி வாழ் மக்கள் அனைவரும் வந்து மிகச் சிறப்பாக இந்த வைபவத்தை குருமார் முன்னிலையில் மிகச் சிறப்பாக நடத்தி வைத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே தரிசன் வீதி உலா அவரும் எங்களுக்கு உறுதுணையாக நின்று இந்த நிகழ்வுகளை எடுத்து பிரசரித்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே பத்தமேனி ஞான வைரவர் சமூகம் பத்தமேனி ஞான வைரவர் மிகச் சிறப்பாக பொலிவோடு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற கோபுரம் வெளிநாட்டவர் உள்ளுக்கு இருக்கிறவர்கள் எல்லாரும் இணைந்து கட்டப்பட்டது. எல்லாம் வல்ல ஞான வைரவர் உங்களுக்கு அருட்களாச்சிரம் அளிப்பார் என்று கூறி விடவருகின்றேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் தனுஷம் வியூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.